Hi friends, welcome to Prabha'sTopicz. இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஃபிங்கர் அப்படி தான் பார்க்க போகிறோம், இல்லைனா பொட்டேட்டோ ஸ்டிக்குன்னு சொல்லலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3 உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கட் பண்ணிவிட்டு இப்படி 2 துண்டு நல்லா கட் பண்ணிக்கலாம். ரெண்டை நாளாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வேக வைக்கலாம். இதை ஆல்ரெடி இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஈஸியான இது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். டக்குன்னு ரெடி பண்ணிடுவோம். உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். நம்ம ஆற வச்சுட்டு இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு நல்ல ஒரு இது வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மையாக நசிச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இப்படி எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மசிச்சு வச்சோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு, அதை இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டை. ஸோ அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கடுத்து சீஸும் நல்லா துருவி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சம் பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை ஓரளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தாப்பில் இதில் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் தேவை இருக்காது. ஆல்ரெடி வெங்காயம் அப்புறம் சீஸு இதெல்லாம் போட்டிருக்குறோம். ஸோ அந்த தண்ணியிலே ஓரளவுக்கு இதாகிக்கும். உருளைக்கிழங்கு வேறு ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி பசை இருக்கிற ஒன்று. ஸோ அதனால் நல்லா பிசைஞ்சிட்டு தேவைன்னா பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். தேவைப்படாது இதுக்கு. தண்ணியே தேவைப்படலை பாருங்கள், அதில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா பிசைஞ்சு வச்சுப்போம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு அரை மணி நேரம் வாக்கில் நல்லா ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஊற வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம நல்லா ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஒரு உருண்டை மாதிரி எடுத்துகிட்டு கையில் நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா அப்படி உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டினீங்கன்னா இந்த ஷேப் நமக்கு கிடைச்சிரும் ஈஸியாக. நல்லா அப்படி உருட்டி எடுத்திங்கனாக்கா அழகாக அந்த ஷேப் கிடச்சிரும். வேறு எதுவும் நம்ம மெனக்கடை தேவையில்லை. அவ்வளோதான். இதை நம்ம வேறு ஒரு இதில் பவுலில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி இருக்கிற மாவை எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கையிலேயே இப்படி உருட்டி எடுத்தாலே போதும், அழகாக வந்துடும். வேறு எதுவும் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் தான், எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கலை. அவ்வளோதான். இதே மாதிரி நல்லா உருட்டி மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் உருட்டி நம்ம தேய்ச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம போடலாம். பொட்டேட்டோ ஸ்டிக்ஸை, இதை பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா பொட்டேட்டோ ஃபிங்கர்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் மிதமான தீயிலே வேக வைக்கலாம். ஓவர் ஃப்ளேம் வைக்க வேண்டாம். ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு கொஞ்சம் வெந்தக்கப்புறம் நம்ம லைட்டாக அப்படி திருப்பி விட்டுக்கலாம். கரண்டி போட்டுற வேண்டாம் எடுத்தோடனே. கொஞ்சம் வெந்தக்கப்புறம் திருப்பி விட்றோம் இந்த மாதிரி. இப்போ ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்திருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு நம்ம பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ் அண்டு பொட்டேட்டோ ஃபிங்கர். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.